வணக்கம். காசுகளில் கணபதி. அதாவது நாம் கல்வெட்டுகளில் பார்த்தோம், சிற்பங்களில் பார்த்தோம், கோயில் கட்டிடக்கலைகளில் எவ்வாறெல்லாம் யானைமுக கடவுள், யானை எல்லாம் சிற்பங்களாக, குறியீடுகளாக பயன்படுத்தப்பட்டிருந்தன என்பதை பற்றி பார்த்தோம். ஓவியங்களில் பார்த்தோம், பாறை ஓவியங்களில், அதன் பின்பு சுவர் ஓவியங்களில் எவ்வாறெல்லாம் இந்த கணபதியின் வடிவங்கள் மக்களால் நீக்கமற அது நிறைந்திருந்த தன்மையெல்லாம் பார்த்தோம். இப்பொழுது இந்த காசுகள் என்று சொல்லக்கூடிய பழங்காசுகளில், மன்னர்கள் வெளியிட்ட நாணயங்களில், நம்முடைய சங்ககாலம் தொட்டு அந்த காசுகளில் இந்த யானை பொறிப்புகள், யானைத்தலை கடவுளான கணபதியினுடைய அந்த உருவத்தை பொறித்தல், இது எப்படியெல்லாம் வரலாற்று நோக்கில் இருந்திருக்கின்றது என்பதை பற்றி பார்ப்போம். பொதுவாக காசுகளில் யானையை காட்டுதல் என்பது இந்த மங்கள சின்னங்களில் ஒன்றாக காட்டுதல் மரபு. ஒன்று ஸ்வஸ்திகம், பூரண கும்பம், அதாவது குடம், அதன் பின்பு ஒரு வேலியிட்ட மரம், ஓடுகின்ற ஆறு, சூரிய சந்திரன், இது போன்ற ஒரு மங்கள சின்னத்தில் யானையும் ஒன்று. இந்த யானையை காட்டுதல் ஒரு மிக முக்கியமான ஒரு மரபாக பண்டைய முத்திரை காசுகளில், மௌரியர்கள் காலத்தில் முத்திரை காசுகளில் யானை உருவம் பொறிக்கப்பட்டிருக்கிறது. பொதுவாக மௌரியர் காலத்தை இந்திய துணைக்கண்டத்தை பொறுத்தவரை, இந்திய துணைக்கண்டத்தினுடைய யானை என்பது ஒரு தனித்துவமான அழகான ஒரு வடிவத்தை பெற்றது. இந்திய யானைகள் ஆப்பிரிக்க யானைகள் போன்று அல்லாமல் ஒரு அழகான எழிலான வடிவத்தை பெற்றவையாக இருப்பதால், இந்த யானையினுடைய வடிவத்தை காசுகளில் பொறித்தல் என்பதும் ஒரு அழகுக்காகவும் மற்றும் ஒரு மங்களத்திற்காகவும், மற்றும் இந்த கணபதியினுடைய வழிபாடு என்பதே வளமையை வேண்டி, அதாவது இன்றும் நம்முடைய கணபதி வழிபாடு என்பது சுபம் லாபம் என்ற 2 சொற்களில் கணபதியை அடக்கி அவரை வழிபடுதல் இன்று வரை நமக்கு மரபு. அந்த வகையில்தான் காசுகளில் அந்த காலத்தில் அவர்கள் இந்த மங்களமான உருவங்களையெல்லாம் பொறித்திருக்க வேண்டும் என்பது ஒரு கருத்து. அந்த வகையில் நமக்கு சங்ககால சேர சோழ பாண்டியர்கள் தங்கள் வெளியிட்ட காசுகளில், ஈயக்காசுகளாகட்டும், செம்பு காசுகளாகட்டும், வெள்ளி நாணயங்களாகட்டும், இதில் யானையினுடைய உருவத்தை பொறித்திருக்கின்றார்கள். இதில் பொதுவாக நம்முடைய இந்த சேரர்களினுடைய அந்த கடற்கரை யானைக்கு மிகவும் பெயர் பெற்றது. அந்த யானை பொறித்த காசுகள், சேரர்களுடைய காசுகள் மிகவும் அழகானவை. இன்றும் நமக்கு கரூர் அமராவதி ஆற்றங்கரையில் இந்த சேரர் காசுகள் கிடைத்து வருகின்றன. இதில் பொறிக்கப்பட்ட அந்த யானை உருவம் என்பது இந்திய யானையினுடைய ஒரு தத்ரூபமான ஒரு வடிவத்தை காட்டுகிறது. அதன் பின்பு பாண்டியர்கள் தங்களுடைய ஒரு குலச்சின்னமாகவே யானையை வைத்திருந்தார்கள். ஏன்னா சேரர்களுக்கும் யானை ஒரு குலச்சின்னமாக இருந்திருக்கிறது. அதே போன்று பாண்டியர்களுக்கும் மீன் எவ்வாறு பாண்டியர்களினுடைய ஒரு குலச்சின்னமோ அதுபோன்று யானையும் ஒரு முக்கியமான இடத்தை பாண்டியர் குலத்தில் பெற்று இருக்கிறது என்பதை தான் நாம் பார்த்திருக்கின்றோம். ஏனென்றால் ஏற்கனவே கணபதி சிற்பங்களை பற்றி பார்க்கும் பொழுது, காலத்தால் முந்தைய நிலையில் 2 கைகளை உடைய ஆனைத்தலை பொருத்திய ஒரு மனித உடலும் ஆனைத்தலையும் கொண்ட ஒரு வடிவமான கணபதியை நாம் பாண்டிய நாட்டு குடைவரைகளில்தான் அதிகமாக பார்த்தோம். அந்த வகையில் பாண்டியர்களுக்கும் யானைக்குமான தொடர்பு என்பது மிகவும் முக்கியமான ஒன்று. அதனால் அவர்கள் வெளியிட்ட காசுகளிலும் யானை இடம்பெற்று இருக்கிறது. அதன் பின்பு சோழர்களுடைய காசுகளை பொறுத்தவரை அவர்கள் புலி, அவர்களுடைய சின்னமான புலிக்கு எந்த ஒரு இடத்தை கொடுத்திருந்தார்களோ அதே அளவுக்கு யானை பொறித்த காசுகளும் கிடைத்திருக்கின்றன. இது சங்க காலத்தில் நம்முடைய மூவேந்தர்களும் வெளியிட்ட காசுகளில் யானையினுடைய இந்த இருப்பு, இந்த இடத்தில் யானைத்தலை கடவுள் என்ற விநாயகரை நாம் யானை என்ற நிலையிலே பார்க்கின்றோம் என்ற இதை தான் நாம் பார்க்கிறோம். ஏனென்றால் எது வலிமை உடையதோ, எது குலக்குறியோ, எது குலச்சின்னமோ அதையே வழிபடுகின்ற தன்மை, எது நமக்கு நன்மையையும் ஆற்றலையும் வளமையும் தருகிறதோ அதனையே எல்லா இடங்களிலும் பயன்படுத்துவது. அந்த தன்மையில்தான் யானை வடிவத்தையே அப்படியே காசில் அச்சடித்து அதனை ஏன்னா காசு இன்று வரை ஒரு வழிபடு பொருள்.
நாம் இன்றும் வந்து பொதுமக்களிடம் பார்க்கலாம். ஒரு காசு நீங்கள் ஒருவரிடம் பணத்தையோ காசையோ கொடுத்தால் அதை வாங்கி கண்ணில் ஒற்றிக்கொள்வது என்பது இன்று வரை நம்முடைய சமூகத்தில் இருக்கின்ற ஒரு பெரிய வழக்கம். ஆக காசு என்பதும் ஒரு வழிபடு பொருள். அப்போ அந்த பொருளில் அச்சடிக்கப்பட்ட ஒரு தன்மையை தான் நம்ம இந்த யானை உருவத்தை பார்க்கின்றோம். அந்த வகையில் நமக்கு சங்க காலத்தை அடுத்து களபிரர்கள் என்று சொல்லக்கூடிய அந்த களபிரர்களுடைய ஆட்சி காலம். கலப என்றாலே யானை, கலப என்றாலே யானை குட்டி என்று பொருள். யானை கன்று, யானை குட்டி. அப்போ இந்த கலப என்ற அந்த யானையின் குலக்குறியோடு தொடர்புடைய அந்த களபிரர்களுடைய ஆட்சி தமிழகத்தில் இருந்த பொழுதும் அவர்கள் காசு அச்சடித்திருக்கலாம், அது நமக்கு கிடைக்கவில்லை. இருப்பினும் யானையோடு அவர்கள் கொண்டிருந்த தொடர்பு நமக்கு வந்து வெளிப்படுகிறது. அந்த கலப குலத்தில் தோன்றிய இருவர் தான் ஆனைமலையில் நரசிங்க பெருமாளுக்கான குடைவரை கோயிலை கிபி 8ஆம் நூற்றாண்டில் எடுப்பித்துள்ளனர். இது வந்து பாண்டியர்களுடைய காலத்தில். ஆக யானையோடு யானைமலை என்பது மதுரை மாவட்டத்தில் ஒரு முக்கியமான எண்பெரும் குன்றத்தில் ஒன்று. அந்த யானைமலையில்தான் 8000 சமணர்களில் பகுதி பேர் அங்குதான் தங்கியிருந்திருக்கின்றனர். அந்த அளவுக்கு யானைமலை ஒரு சமண பௌத்தத்தினுடைய முக்கியமான இருப்பிடமாக அது இருந்திருக்கிறது. அந்த இடத்தில்தான் வைணவத்தை கிபி 8ஆம் நூற்றாண்டில் வைணவத்திற்கான கோயிலை அவர் அமைத்திருக்கின்றார், குடைவரை கோயிலாக. மாறன்காரி மாறனெய்னன் என்ற பராந்தக நெடுஞ்சடைய பாண்டியனுடைய அவையில் இருந்த 2 அமைச்சர்கள், அவர்கள் இருவரும் சகோதரர்கள். அந்த வகையில் இந்த யானையினுடைய தொடர்பு, யானையை பற்றிய வடிவம் வந்து ஒரு முக்கியமான ஒரு இடத்தை பிடித்து கொண்டே வந்திருக்கிறது. அதன் பின்பு நமக்கு முற்கால பாண்டியர் காலம், அந்த முற்கால பாண்டியர், இங்கு பல்லவர் காலம், அதன் பின்பு வந்த சோழர்கள் காலம், இவர்களுடைய காலத்தில் வெளியிடப்பட்ட காசுகளிலெல்லாம் ஏதாவது ஒரு இடத்தில் ஒரு மங்கள சின்னமாக யானையின் உருவத்தை காட்டியிருக்கிறார்கள். அதன் பின்பு நமக்கு தொடர்ச்சியாக கிபி 15ஆம் நூற்றாண்டிலிருந்து கிபி 18ஆம் நூற்றாண்டு, அதாவது 17ஆம் நூற்றாண்டின் ஒரு முற்பகுதி வரையிலான காலகட்டத்தில், ஏறக்குறைய ஒரு 250 ஆண்டுகள், இந்த காலகட்டத்தில் தான் விநாயகரினுடைய முழுமையான வடிவம், முழுமையான உருவம் அச்சடிக்கப்பட்ட காசுகள் நமக்கு வெளிவந்தன. அந்த வகையில் மைசூர் உடையாருடைய காசு, விநாயகர் உருவம் பொறித்த மைசூர் உடையார் வெளியிட்ட காசு 1490 ஆண்டில் வெளியிடப்பட்டது. அந்த காசில் விநாயகர் அமர்ந்த நிலையில், அதாவது அவரை எப்பொழுதுமே அமர்ந்த நிலையில் காட்டுவது தான் அவருடைய வழக்கம், அதாவது அந்த சிற்பத்தினுடைய மரபு. அந்த வகையில் அந்த 2 கைகளிலும் அவர் வந்து அங்குசம் பாசத்தை ஏந்தியும், முன்னிரு கைகளில் அவர் வந்து ஒடித்த கொம்பையும் மோதகத்தையும் ஏந்தியவாறு அவர் காட்டப்பட்டிருக்கிறார். இந்த மரபானது தொடர்ச்சியாக மைசூர் உடையாருக்கு பின்பு நமக்கு வந்து தமிழகத்தில் செஞ்சி நாயக்கர்கள், பொதுவாக இந்த விஜயநகர நாயக்கர் காலத்தில் தான் இந்த விநாயகர் வழிபாடு ஒரு மேன்மையுற்ற நிலைக்கு வந்தது என்பதையும் நாம் வந்து இங்கு புரிந்து கொள்ள வேண்டும். அதாவது சாதாரண மக்களிடையும் எவ்வாறு வந்து ஒரு சிற்ப வடிவில் விநாயகரனுடைய வழிபாடு சென்றடைந்தது என்பதைத்தான் நாம் பார்க்கின்றோம். ஏன்னா பொதுவாக மக்களிடையே இந்த பிடித்த பிடி விநாயகர், பிடித்த ஒரு களிமண்ணிலோ பிடித்த மஞ்சளிலோ வைத்து வழிபட்ட ஒரு தன்மையைத்தான் நாம் வந்து பார்த்தோம். இந்த சிற்ப வடிவத்தை மிக எளிய மக்களுக்கும் சாராருக்கும் கொண்டு சென்ற வகையில் விஜயநகர நாயக்கர்களுடைய கலைப்பாணி மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது. அவர்கள் தாங்கள் அமைத்த எல்லா விதமான மண்டபங்களினுடைய தூண்களிலும் விநாயகரனுடைய வடிவத்தை வந்து புடைப்பு சிற்பமாக அமைத்தார்கள். அது ஒரு குறிப்பிடத்தக்க ஒன்று. அதுபோக இந்த செஞ்சி நாயக்கர்கள், இந்த நாயக்கர்களே 3 வகையான, மதுரை நாயக்கர், செஞ்சி நாயக்கர், தஞ்சை நாயக்கர். இதில் இந்த செஞ்சி நாயக்கர் வெளியிட்ட அந்த காசு 1509 அந்த ஆண்டு வாக்கில் வெளியிட்ட காசில் விநாயகரனுடைய வடிவம் இருந்தது. அதன் பின்பு 1529 மதுரை நாயக்கர்கள் கணபதி என்ற, அதாவது முன்பக்கம் காசினுடைய முன்பக்கம் கணபதியின் உருவத்தையும் பின்பக்கம் கணபதி என்ற தமிழ் எழுத்திலும் காசினை அச்சடித்தார்கள். அது ஒரு
குறிப்பிடத்தக்க முதல் முறையாக கணபதி என்ற பெயரை மதுரை நாயக்கர்கள் தான், அதுதான் மதுரைக்கும் மதுரை மண்டலத்து மக்களுக்கும் பாண்டியர்களுக்கும் அது தொடர்பாக நீட்சியாக வந்த இந்த மதுரை நாயக்கர்களும் ஒரு விநாயகர் வழிபாட்டில் ஒரு சிறந்தவர்களாகவும் அதை முக்கியமாக கருதுபவர்களாகவும் இருந்திருக்கின்றன என்பதற்கு இந்த காசு ஒரு மிகப்பெரிய சான்று. கணபதி என்ற பெயரோடு அது அச்சடிக்கப்பட்டிருந்தது. அதன் பின்பு பார்த்தோம் என்றால் 1529 பாளையக்காரர்கள் பாளையக்காரர்கள் என்பது 72 பாளையப்பட்டுகளாக நாயக்கருடைய அந்த ஆட்சி காலத்தில் 72 பாளையப்பட்டுகளாக அவர்களுடைய ஆட்சி நிலப்பகுதி பிரிக்கப்பட்டிருந்தது. அதனை ஆள்பவர்கள் பாளையக்காரர்கள் என்று கூறப்பட்டனர். அந்த பாளையக்காரர்கள் அதாவது தென்பகுதி மதுரையை சுற்றியுள்ள பகுதிகளில் இருந்த அந்த பாளையக்காரர்கள் 1529 ஒரு காசு வெளியிட்டனர். அந்த காசில் முன்பக்கம் கணபதியினுடைய உருவத்தையும் பின்புறம் விருப்பாட்சி என்று தமிழிலும் அவர்கள் எழுதியிருந்தனர். இந்த காசும் ஒரு முக்கியத்துவம் பெற்ற காசாக இருந்தது. அதே நேரத்தில் மற்றொரு காசு அதே ஆண்டில் வெளியிடப்பட்டது. அதிலும் முன்புறம் கணபதி அமர்ந்த நிலையிலும் பின்புறம் பழனி என்ற பெயர், அந்த பெயர் தமிழ் எழுத்தில் பொறிக்கப்பட்டிருந்தது. இது ஒரு குறிப்பிடத்தக்க ஒரே ஆண்டில் 2 விதமான காசுகளை பாளையக்காரர்கள் வெளியிட்டன. அந்த 2 காசுகளிலும் கணபதி உருவம் பொறிக்கப்பட்டிருந்தது, ஒரு மிகப்பெரிய சிறப்பு. மற்றொன்று 1606 சேதுபதி மன்னர்கள் வெளியிட்ட காசில் கணபதி உருவம் பொறிக்கப்பட்டது. அதில் முன்புறம் கணபதி அமர்ந்த நிலையிலும் பின்புறம் சேதுபதி என்று அவர்களுடைய பெயரிலும் அது பொறிக்கப்பட்டது. அதன் பின்பு 1635 தஞ்சை நாயக்கர்கள் காசு வெளியிடுகிறார்கள். தஞ்சை நாயக்கர்களும் தங்களுடைய அந்த காசில் கணபதியினுடைய உருவத்தை பொறித்திருக்கிறார்கள். இந்த கணபதி காசுகளில் வெளியிடப்பட்ட கணபதியினுடைய உருவங்கள் அனைத்தும் அமர்ந்த நிலையிலேயே இருக்கின்றன. அதன் பின்பு 1670 வாக்கில் ராணி மங்கம்மா வெளியிட்ட காசில் கணபதி கடவுளையும் பின்புறம் மங்கம்மா என்று தெலுங்கு பொறிப்பில் அவர் அந்த பெயரை காட்டியிருக்கிறார். அவருடைய பெயரை தெலுங்கில் எழுத்து இருக்கின்றது. அதன் பின்பு 1670 ஆண்டு வாக்கில் மற்றொரு காசு மராட்டியர்கள் வெளியிடுகின்றனர். அவர்கள் அந்த பொதுவாக தஞ்சை மராட்டியர்களுடைய அந்த ஆட்சியிலானது நமக்கு ஏற்கனவே நாம் பார்த்தோம். அந்த கோயிலினுடைய வளர்ச்சியில் அங்கு கணபதியினுடைய இடத்தை இடம்பெறச் செய்வதில் மராட்டியர்களினுடைய பங்கு மிக முக்கியமாக இருந்திருக்கிறது. அதில் நமக்கு தஞ்சை பெரிய கோயிலில் தென்மேற்கு மூலையில் பரிவார ஆலயத்தில் ஒன்றாக இருக்கக்கூடிய ராஜராஜன் காலத்திலே கட்டப்பட்ட அந்த சிற்றாலயத்தை மீண்டும் புனரமைப்பு செய்து மிகுந்த வழிபாட்டுக்கு உரியதாக ஆக்கியதில் தஞ்சை மராட்டியர்களினுடைய பணி மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது. அந்த வகையில் அவர்கள் வெளியிட்ட அந்த காசு கணபதியினுடைய உருவத்தை தாங்கியதாக இருக்கின்றது. அதில் ஆரூர் என்று இருக்கின்றது. பொதுவாக அது திருவாரூரை குறிப்பிடலாம். ஆரூர் என்று முன்பக்கம் கணபதியின் உருவமும் பின்பக்கம் ஆரூர் என்று தமிழ் எழுத்திலும் பொறிக்கப்பட்டதை பார்க்கின்றோம். அதன் பின்பு 1690 வாக்கில் ஆற்காட்டு நவாப்புகள் அவர்கள் வெளியிட்ட காசுகளில் முன்பக்கம் கணபதியும் பின்புறம் நவாபு என்று தமிழ் எழுத்திலும் இருக்கின்றது. அதாவது இந்த கணபதி வழிபாட்டை பொறுத்தவரை ஒரு சமய சமரசம் கூட இருந்திருக்கின்றது என்பதை நாம் பார்க்கின்றோம். இப்போ ஆற்காட்டு நவாபுகள் கணபதி உருவத்தை காசுகளில் அச்சடித்து வெளியிட்டு இருக்கின்றனர் என்பது ஒரு வரலாற்றில் மிகவும் கவனிக்கத்தக்க ஒன்றாக இருக்கின்றது. இவ்வாறாக ஒரு வரலாற்று காலத்தில், அதாவது ஆங்கிலேயர்களுடைய ஆட்சி காலத்திற்கு முன்பு வரை 15ஆம் நூற்றாண்டின் தொடக்கத்தில் இருந்து தென்னிந்தியா முழுவதும் கிடைத்த காசுகளில் கணபதியின் உருவம் பரவலாக இருந்திருக்கின்றது. அதிலும் குறிப்பாக தமிழகத்தில் நாயக்கர்கள் காலத்திலும் பாளையக்காரர்களிலும் ராணி மங்கம்மா போன்ற பிற்கால ராஜ்யத்திலும் மற்றும் ஆற்காடு நவாபு காலம் வரையிலும் இது ஒரு தொடர்ச்சியான ஒரு பண்பாட்டு நிலையை பெற்று மக்களிடையே அன்றாட புழக்கத்தில் இருந்த காசுகளில்
யானையின் உருவம், யானைத்தலை கடவுளின் உருவம் பொறிக்கப்பட்டு இருந்தது என்பதை நாம் இந்த காசுகளின் வாயிலாக உணர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு மிகப்பெரிய சான்று. வணக்கம்.